ஸோ ப்ராப்ளம் நம்பர் 10. ப்ராப்ளம் நம்பர் 10ல என்ன அப்படின்னா y is equals to 20 by 1 plus 5 e power minus 2x அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனே வந்து டினாமினேட்டர் இருக்குல்ல, இது வந்து நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறேன். நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா என்ன வரும்? இட் இஸ் y is equals to 20 into, okay, it is 1 plus 5 e power minus 2x whole power minus 1 வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை யூஸ்வலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். யூஸ்வலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? y dash is equals to, okay, 20. இங்கே ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? n into that function, okay, whole power n minus 1, okay, into derivative of that function. சரியா? அப்போ derivative of the function வந்து என்னது? 1 plus 5 e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ 1 வந்து 0 ஆகிடும். 5 e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் I get what? minus 10 e power minus 2x வரும். ஓகே, ஏன்னா e power mx டிஃபரன்ஷியேட் பண்ணால் m into e power mx. ஓகே, அதான் வந்து நம்மளோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஸோ e power mx டெரிவேட்டிவ் பண்ணால் இட் இஸ் m into e power mx. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. ஸோ இதை ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 20 into 10 வந்து 200. ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, அதுக்கு வரும்னா e power minus 2x அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து 1 plus 5 e power minus 2x whole power minus 2ன்னு வரும். சம்வாட் நெகட்டிவ்ல இருக்குது பவர், அந்த டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். கொண்டு போனோன்னா என்ன வரும்? 1 plus 5 e power minus 2x whole power minus, sorry, very 2. Okay, so this is our y dash.